பரமன் சொல்றாரு, ரிஜிஸ்ட்ரேஷனை தடுக்கிறதுக்காண்டி போலீஸ கூட்டிட்டு வந்திருக்கான் சார் தமிழ். ரிஜிஸ்டர் கேக்குறாரு, எதுக்கு தடுக்கிறீங்கன்னு. சார், அவரு ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காரு சார். அதான் சார். ராகினி சொல்றாங்க, எங்க ஃபேமிலியில உள்ளவங்க தப்பா அவங்கள கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த கொலைக்கும் என் புருஷனுக்கும் சம்பந்தம் இல்ல. அவங்க சொல்லி நான் வரலாமா, சரியான ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன்னு போலீஸ் சொல்றாங்க. அர்ஜுன் சொல்றாரு, எல்லாம் பொய் சார். போலீஸ் சொல்றாங்க, சம்பந்தப்பட்டவங்களே சாட்சி சொல்லியிருக்காங்க. கலிவர்தனும் மதனும் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க போலீஸ். அர்ஜுனையும் பரமனையும் அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸுக்கு ஒரு போன் வருது. ஹையர் அபிஷியல் பேசியிருக்காங்க. அது போலி வாக்குமூலம். காசு வாங்கிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழுங்கிற ஒரு ஆளு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அப்படி சொல்ல வச்சிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? அவங்க பேரம் பேசின வீடியோ என்கிட்ட வந்திருக்கியா? அந்த வீடியோவை அனுப்புறேன் பாரியா. புரிஞ்சா அந்த பேரம் பேசினவங்கள கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணு. தமிழ் கிட்ட ஏன் சார் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் அந்த வீடியோ ஆதாரத்தை பாக்குறாங்க. இப்படி கொடுத்தாதான் சார் அவங்க உண்மை சொல்லுவேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையாயா? அதுல உங்க 2 பேரும் தான் அரெஸ்ட் பண்ணணும் சார். அர்ஜுனுக்கு சம்பந்தம் இருக்கு சார் அந்த கொலையில. அப்புறம் ஸ்டேஷன்ல பாருங்க, உங்களால நான் ஏசி கிட்ட திட்டு வாங்கணும். சாரி அர்ஜுன், உங்களை தப்பா எடுத்துக்கிட்டேன். ஓகே ராகினி. ராகினி சொல்றாங்க, இந்த சொத்துக்காண்டி தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணு முன்னாடியே நான் எழுதி கொடுக்குறேன். இந்த சொத்தை ஃபுல்லா எழுதி கொடுக்குறாங்க. வீட்டுல கோதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. யாரும் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சொல்றாரு, அப்பா நீங்க அட்வொகேட்டை பார்த்து சட்டப்படி ஏதாவது செய்ய முடியுமான்னு பாத்துட்டு வரீங்களாப்பா. நடேசனும் கோதையும் கேட்க போயிருக்காங்க. அட்வொகேட்டு கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இப்ப என் பொண்ணு இந்த சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க, அதை கேன்சல் பண்ண முடியுமா? அட்வொகேட் சொல்றாரு, அதெல்லாம் உங்க பொண்ணோட கையில தான் இருக்கு. அவ என்ன சார் பண்ணணும்? கோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்கணுமா? நான் குழப்பத்துல எழுதி கொடுத்துட்டேன்னு. அதை பண்ணுனா போதும், ரெஜிஸ்ட்ரேஷனை நிறுத்தி வச்சிருவாங்க. கோர்ட்டு கேஸுக்கு வரும்போது நம்ம தரப்பு காரணத்தை வச்சு நிறுத்தி வச்சிடலாம் ரெஜிஸ்ட்ரேஷனை. 1 வாரத்துக்குள்ள அதை செஞ்சாகணும். உங்க பொண்ணும் மனசு மாறணும், அப்பதான் செய்ய முடியும். அர்ஜுனோட வீட்டுல அவங்க அப்பாவுக்கு மாலை போட்டு பூ தூவி கும்பிடுறாங்க. தரம் ராகினிய பாராட்டுறாங்க. அர்ஜுன், உங்களோட நியாயம் எனக்கு புரியுது. எங்க அப்பா அம்மா பண்ண பாவத்தை நான் இன்னைக்குதான் சரி பண்ணிருக்கேன்னு ராகினி சொல்றாங்க எல்லார்கிட்டையும். மாப்பிள்ள, எப்படி கமிஷனருக்கு தெரிஞ்சிச்சு? மாமா, தமிழ் இப்படிதான் செய்வான்னு எனக்கு தெரியும், அதனாலதான் அங்க ஆளை செட் பண்ணி வச்சுட்டேன். அர்ஜுன் சொல்றாரு, உங்களுக்கு பண்ணின சத்தியத்தை நான் காப்பாத்திட்டேன். இன்னும் அந்த குடும்பம் நல்லா தான் இருக்கு. அதுக்கும் சீக்கிரத்துல முடிவு கட்டுறேன்பா. நம்மள மாதிரி அவங்களையும் தெருவுல கஷ்டப்பட வைப்பேன். நடேசனும் கோதையும் வக்கீல் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப நடந்ததெல்லாம் சொல்றாங்க. கோதை வீட்டுக்கு அர்ஜுனும் பரமனும் வர்றாங்க. மாப்பிள்ள டென்ஷனா இருக்கீங்க, உங்களை கூல் பண்றதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன். தமிழ் சார், என்ன சொத்தை கோட்டை விட்டுட்டீங்க? தமிழ் சொல்றாரு, உன்னை உயிரோட விட்டு வச்சது காரணம் ராகினியும் ராகினி குழந்தையும் தான். இன்னும் அந்த திமிரு உங்களை விட்டு போக மாட்டேதே சார். சொத்தெல்லாம் புடுங்கிட்டா கண்ணீர் விட்டு கதறுவீங்கன்னு நினைச்சேன், இப்பயும் அசராம நிக்கிறீங்களேடா. நாளை பார்க்கலாம். இன்று ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திப்போம்.